குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் கேட்டால், அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், மல்லி, சதா மல்லி, காஞ்ச மிளகா, இது நல்ல ஜீரகம், ரெண்டு வெந்தயம். வெந்தயம்னா நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அது. இது மிளகு, சரியா? இதுதான் இதோட ஹைலைட்டு. இது அரிசி திப்பிலி, பார்த்தா தெரியும். கண்டந்திப்பிலி கிடையாது, அது மூக்கு திப்பிலி இருக்குமே அது கிடையாது, குச்சி திப்பிலி இருக்குமே அது கிடையாது. இது அரிசி திப்பிலி எடுத்திருக்கேங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரசம் பண்ண போகிறோம். நம்ம பண்ண போகிறதுக்குரிய ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நான் ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். சரி, அப்போ முதல்ல ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் வறுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா வறுத்த எப்படி இருக்கும்னு. அதாவது அந்த ஜீரகமெல்லாம் படப்படான்னு வெடிக்கும், வெந்தயம் ஜீரகம் எல்லாம் வெடிக்கும். இந்த வறுத்து வைக்கும்போது இதில் நான் எண்ணெய் விடலை, எண்ணெய் இல்லாமல் ட்ரை ஃப்ரை தான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பண்ணி வைக்கும்போதே உங்களுக்கு அந்த அரிசி திப்பிலியோட வாசனை எப்படி வருங்கிறது நீங்கள் வறுக்கும்போது தெரியும். சரியா? நல்லா வறுத்த பின்ன நம்ம இப்போ புளி ஜலம் வைக்க போகிறோம். எவ்வளோ புளி எடுத்துகிட்டு இருக்கோங்கிட்ட நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ரசம் அந்த அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கலாம், இல்லாட்டா எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கலாம். எனக்கு இது நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி, பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். சரிங்களா? வறுத்ததெல்லாம் பொடிச்சாச்சுங்க. என்னெல்லாம் வறுத்தோம்? மல்லி, மிளகு, மிளகா, ஜீரகம், இதெல்லாம் தானே நம்ம வறுத்தோம். திப்பிலி, இங்கே புளிஜலம் கொதிச்சிட்ருக்கு. இந்த புளிஜலம் நான் சொன்னேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன்னு. அவங்கவுங்க ஃபேமிலிக்கு மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் ஒரு மைனஸ் பண்ணிங்க. இந்த பொடிச்ச பவுடரை இதில் நம்ம இப்போ போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்ட பின்ன நான் காமிச்சு தரேன். பிடிச்ச மசாலா பவுடர்லாம் கம்ப்ளீட் இதில் போட்டாச்சு. இது நல்லா கொதி வரட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட டேஸ்ட் பேலன்சிங் பண்ணுறதுக்காக நான் உப்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெல்லம், ஜாகரி ஆட் பண்ண போகிறோம். விருப்பம் இல்லாதவே விட்டுடுங்க, கம்ப்ளீட் ஆப்ஷன் தான். இது கட்டி பெருங்காயத்தை அதில் போட்டுடுறேன். ஆனால் இது தூள் பெருங்காயம் கிடையாது. ஸோ அது மெல்ட் ஆகிறதுக்காக தான் அதை போட்டிருக்கு. இப்போ இங்கே என்ன அரோமாவாக இருக்குது தெரியுமா? அது நீங்கள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நல்லா கொதி வரட்டு. இது என்னது பார்த்தீங்கன்னா, பருப்பு ஜலம் வேக வச்சுருக்கீங்க. சாம்பார் பருப்பு, பருப்பு சொல்லுவோம் இல்லையா, தூர்தால், அதை வேக வச்சுருக்கேன். அதில் தக்காளி போட்டு வச்சுருக்கேன். தக்காளி போடுறது கம்ப்ளீட் ஆப்ஷனல் தான். அவங்கவுங்க விருப்பத்துக்கு போகிற எடுத்துக்கலாம். சிலவங்க போட மாட்டாங்க, புளி டேஸ்ட்லேயே பண்ணுவாங்க. நம்ம தக்காளி போட்டு தான் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இந்த பருப்பு ஜலத்தை எடுத்து புளி ஜலத்தில் விட போகிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம கொத்தமல்லி கையில் இருக்குது, அது போட்டுட்டோம். எப்போவும் ரசம் ரொம்ப கொதிக்க தேவையில்லை, நுரைச்சி வந்தாலே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரசம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதில் பருப்பு அப்படியே நம்ம மாற்றிடலாம். பருப்பு ஜலம்தான் தேவையே தவிர உங்களுக்கு பருப்பு தேவை கிடையாது ரசத்துக்கு. இதில் நான் பூண்டு ஆட் நினைக்கிறேன், ஆட் பண்ணிங்க. இந்த பருப்பு அப்படியே நீக்கி வச்சுட்டேன். நமக்கு பருப்பு தேவை கிடையாது, ஜலம்தான் தேவை. பருப்பு ஜலத்தை விட்டு பண்ணியாச்சு. இப்போ இனி இதில் தாளித்து போட்டாச்சுன்னா, நம்ம தாளித்து போட்டாச்சுன்னா நம்ம ரசம் அப்படின்னா திப்பிலி ரசம் ரெடியாக இருக்குது. இதில் நீங்கள் எப்போவும் நான் சொல்கிற மாதிரி தான், இது தாளித்து போட்டாச்சுன்னா ரசம் ரெடி ஆகிடும். சரியா? அப்போ அதுக்கு ஒரு டைம் தான் நமக்கு தேவை. இதுக்கு நுரைச்சி வரட்டும். ரசத்துக்கு எப்போ மாதிரி ஆயில் வச்சு கடுகு போட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சாச்சு. இதைத்தான் நம்ம அதில் விட போகிறோம். வச்சுட ஆவி பறக்கிற நம்ம திப்பிலி ரசம் ரெடியாக இருக்குது. எவ்வளவு தெளிவாக இருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்து தெரியும். இப்படி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எப்பவுமே பேஸு. ஸோ ஆல்வேஸ் சப்போர்ட் மீ. ஜெய் ஸ்ரீராம். சீதாராம் கி ஜெய்.